எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராயபுரம் பிரிட்ஜ் மேலே இருக்கேன். நான் எல்லாம் லவர்ஸ் டேன்றதால எல்லாமே கப்புள்ஸாக சுற்றி நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வேலைக்கு போயிருக்கானுங்க. அதனால் நான் ஒரு பிளான் ஒன்று போட்டேன். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே பைக் எடுத்து அப்படியே சும்மா பீச்சுக்கோ இல்லை வந்து தேட்டருக்கோ போகலான்னு பிளான் போட்டேன். சரி, இப்போ டிக்கெட் எதாவது இருக்குமான்னு பார்த்தேன். ஒரு டிக்கெட் ஒன்று பார்த்துட்டேன், ஒரு தேட்டரில் பார்த்து வச்சுருக்கிறேன். அந்த மூவி என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்ப போகிறேன், தேட்டருக்கு தான் போகிறேன். சோலோ பர்ஃபார்மன்ஸு. என் கூட யாருமே இல்லை, பாருங்கள். என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன். ஓகேவா? உங்களை நாங்கள் தேட்டரில் போய் சந்திக்கிறேன். பாய். நம்ம அடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் வந்துருக்குறோம். மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பீச்சை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா கோயிங் டு தேட்டர். 2:45 தான் ஷோ. பார்த்து வச்சுருக்கேன். டிக்கெட் ஆன்லைன் எடுக்கலை, டேரெக்டாக போய் தான் எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் போய்ட்டு வந்துடலாமே. போயிட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஆனால் எங்கேயுமே அங்கங்கே கப்புள்ஸ் தான் உட்காந்துன்னுக்குறாங்க. என்ன மாதிரி சில பல சிங்கிள் பசங்க சுற்றி நிற்கிறானுங்க. பார்ப்போம் எவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்குது, எவ்வளோ கப்புள்ஸ் இருக்காங்க. கப்புள்ஸாக தான் இருக்காங்க. தெரியுதுங்களா? கடைங்களாக உட்காந்துக்கிறாங்க. நம்ம கடைசியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், நடுவில் ஆள் நடமாடமே நல்லா புதுசாக விளாண்டுக்கிறாங்க. இந்த சைடில் அங்கங்கே கடைங்களாண்ட பீச்சில் இப்போ கரையோரத்தில் உட்காந்து கடலை போட்டு எல்லாம் பண்ணுங்கிறாங்க. நிறைய பேர் வழக்கம் தான், கூட்டம் கொஞ்சம் கம்மி. வெற்றிகரமாக நம்ம தேட்டருக்கு வந்துவிட்டோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் அடையார் பிரிட்ஜு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேட்டர் கணபதிரம்மன் தேட்டரு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா என்ன மூவின்னு சொல்லிட்டு 2:45. அப்படியே கொஞ்சம் இருங்க, ஸ்லோவில் போகலாம். இந்த மூவி தாங்க நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம் இப்போ 2:45 ஷோக்கு. டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் நம்ம போயிட்டு. ஓகே, பாய். தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே இப்போ நம்ம பால்கனிக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் பால்கனின்னு நினைக்கிறேன். யாருமே வரல. நான் மட்டும் தான் உள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் உள்ளே போயிட்டுருக்கேன். யாருமே பால்கனி வரல. ஓகே ஆளு. என் ஒருத்தனுக்காக தான் இந்த ஷோ ஓடுதுன்ற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. எனக்கு ஓப்பன் பண்ணுவோமா? வந்துட்டோம். ஓகே, நான் மட்டும் தான் வந்திருக்கேன் உள்ள. சீட் நம்பர் எங்கே பார்ப்போம். எங்க மேலே கொடுத்துட்டாங்க ஸ்க்ரீன் பக்கத்தில். அடிக்கலாம் போல் விசில் டைட்டாக. பாருங்க, இதாங்க நம்ம சீட்டு. F12 எங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவில். இங்கேருந்து பார்த்தா நல்லா ஸ்க்ரீன் நல்லாவே தெரியுதுங்க. சூப்பர். படம் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம். விட்டுட்டு போறீங்களே மாமா. அவர் சாப்பிட்ட அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அடுத்து அடிப்பா குழைக்கிறோட போறமா. சரி, நானும் சாப்பிடுங்க மாப்பிள்ள.
ஃப்ரெண்ட்ஸ் படம் முடிஞ்சிச்சு, படம் பார்த்தாச்சு. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் கதை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2Kக்கு சம்மந்தமான ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி. இது பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவர்ஸ் மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு ஃபேமிலியை கூட்டின்னு வராதீங்க.